விசிடி நம்பரு 533533 பெரேசியா மத்திய பிரதேஷ். முரளி டேட்டு 17/5/67 17/5/67. கிளாரிஃபிகேஷன் டேட்டு 17/10/2006 17/10/2006. तारीख है 17 मई 1967 का प्रातः क्लास. 7 बुधवार. वेडनेसडे. सारे सृष्टि चक्र में व ड्रामा में முழு சிருஷ்டி சக்கரத்துல பிறகு டிராமால बाप एक ही बार आते हैं. அப்பா ஒரு தடவை தான் வராங்க. और कोई सत्संग आदि में ऐसे नहीं समझते होंगे. மத்த எந்த சத்சங்கங்கள்ல கூடயும் இப்படி நினைச்சிட்டு இருக்க மாட்டாங்க. न वो बाप है और न वो बच्चे. அவங்க அப்பாவும் இல்ல, பிறகு குழந்தைகள் கூடயும் இல்ல. और उन सत्संगों में वास्तव में वो फॉलोअर्स भी नहीं है. பிறகு அந்த சத்சங்கங்கள் என்ன இருக்குதோ அதுல வாஸ்தவத்துல அவங்க ஃபாலோவர்ஸ் கூடயும் இல்ல. न वो फॉलो करते हैं. பிறகு அவங்க ஃபாலோ கூடயும் செய்யறது இல்ல. सब झूठे झूठ है. எல்லாம் வெறும் பொய் தான். यहाँ तो तुम बच्चे भी हो, இங்க நீங்க குழந்தைகளும் ஆயிருக்கீங்க, स्टूडेंट्स भी हो ஸ்டூடெண்ட்ஸ் கூடயும் ஆயிருக்கீங்க, और फॉलोअर्स भी हो. பிறகு ஃபாலோவர்ஸ் கூடயும் ஆயிருக்கீங்க. बच्चे इसलिए हो कि माता पिता के बच्चे हो. குழந்தைகள் ஏன்னா என்ன நீங்க அம்மா அப்பாவோட குழந்தைகள் ஆயிருக்கீங்க. स्टूडेंट इसलिए हो कि क्लास करते हो. ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் ஆயிருக்கீங்கன்னா என்ன கிளாஸ் பண்றீங்க. टीचर से पढ़ाई पढ़ते हो. கிளாஸ் அட்டெண்ட் பண்றீங்க, டீச்சரிடம் இருந்து படிப்பை படிக்கிறீங்க. रेगुलर और पंक्चुअल बनते हो. ரெகுலர் பிறகு பங்க்சுவல் ஆகுறீங்க. और फॉलोअर्स भी हो. பிறகு ஃபாலோவர்ஸ் கூடயும் ஆயிருக்கீங்க. क्योंकि बाप जब जावेगा ஏன்னா அப்பா எப்போ போகுவாங்களோ तो तुम बच्चे भी पीछे पीछे जाएंगे. அப்போ குழந்தைகளான நீங்க கூடயும் பின்னாடியே போகுவீங்க. बच्चों को साथ में ले जाएंगे. குழந்தைகளை கூட அழிச்சிட்டு போகுவாங்க. बाबा जाएंगे तो फिर बच्चे भी इस चीची दुनिया से जाकर अपनी गुलगुल दुनिया में राजी करेंगे. பாபா போகுவாங்கன்னா குழந்தைகள் கூடயும் தன்னோட ராஜ்யத்துக்கு போய் அதாவது பூ போல உலகம் என்ன இருக்குமோ அங்க போய் அங்க அவங்களோட ராஜாங்கத்தை செய்வீங்க, உங்களோட ராஜாங்கத்தை செய்வீங்க. ये बातें तुम बच्चों की बुद्धि में बैठ जानी चाहिए. இந்த விஷயம் குழந்தைகளான உங்களோட புத்தியில உட்கார்ந்துடணும். कि वो सब झूठ बोलते हैं அவங்க எல்லாருமே பொய் பேசுறாங்க. और बाप तुम्हें सच्ची राह बताते हैं. பிறகு அப்பா உங்களுக்கு உண்மையான வழியை காமிக்கிறாங்க. अंदर में रहने वाली जो आत्मा है உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா वो तुम बच्चों की आत्मा बहुत खुश होती है. குழந்தைகளான உங்களோட ஆத்மா ரொம்ப குஷியாகுது.
और तुम्हारी आत्मा को बहुत खुशी होनी ही चाहिए। பிறகு குழந்தைகளான உங்களோட ஆத்மாக்கு ரொம்ப குஷி ஆகிதான் ஆகணும். बेहद का बाप आया हुआ है, எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பா வந்திருக்காங்கன்னா जो कि सब का बाप है। யாரு எல்லாருக்குமே அப்பா இருக்காங்க. उन धर्मों के फॉलोअर्स ये नहीं कहेंगे அந்தந்த தர்மத்தினோட ஃபாலோவர்ஸ் இப்படி சொல்ல மாட்டாங்க, कि हमारा धर्म पिता साहब का बाप है। நம்மளோட தர்ம பிதா எல்லாருக்குமே அப்பா இருக்காங்க. क्राइस्ट के 100-150 करोड़ से ऊपर से भी ज्यादा கிரைஸ்டினோட 100-150 கோடி விட அதிகம் फॉलोअर्स आज दुनिया में है, ஃபாலோவர்ஸ் இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்காங்க. लेकिन वो भी लिमिटेड है। ஆனா அவங்க கூடயும் லிமிட்டெட் தான். और सब एक जैसा फॉलो भी नहीं करते। பிறகு எல்லாருமே ஒரே மாதிரி ஃபாலோ கூடயும் செய்யறதில்ல. यहाँ तो तुम सब बच्चे नंबरवार फॉलो करते हुए बाप के पीछे पीछे जा रही हो। இங்க குழந்தைகளான நீங்க எல்லாருமே நம்பர் வாராக ஃபாலோ பண்ணி அப்பாக்கு பின்னாடி பின்னாடி போகிறீங்க. அதாவது அப்பாக்கு பின்னாடியே போகிறீங்க. तो ये सबका बाप है। அப்போ இவங்க எல்லாருக்குமே அப்பா இருக்காரு. और ये समझ भी सिर्फ तुम बच्चों को है। பிறகு இந்த விஷயம் என்ன இருக்குதோ இத பற்றி உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்குது. बाकी सारी दुनिया में बेसमझ ही बेसमझ है। மற்றபடி முழு உலகத்துல வெறும் அதாவது புத்தியே இல்லாதவங்க இருக்காங்க. सारी दुनिया में முழு உலகத்துலனா चलो इब्राहिम बुद्ध क्राइस्ट गुरु नानक के फॉलोअर्स तो बेसमझ हुए। இப்போ இப்ராஹிம் புத்த கிரைஸ்டினோட ஃபாலோவர்ஸ், குரு நானக்கினோட ஃபாலோவர்ஸ் அவங்களுக்கு புத்தி இல்லாதவங்களா ஆயிட்டாங்க. अपन को ब्रह्मा की औलाद कहने वाले बेसमझ है क्या? தன்னை பிரம்மாவினோட குழந்தைன்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு அறிவு இல்லையா, அதாவது புத்தி இல்லையா? वो बच्चे नहीं है, அவங்க குழந்தைகள் இல்லையா? फॉलोअर्स नहीं है, ஃபாலோவர்ஸ் இல்லையா? स्टूडेंट नहीं है, ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாதா? स्टूडेंट इसलिए नहीं है ये ஸ்டூடெண்டாக இல்லைன்னா कि स्टूडेंट का काम होता है समझ पूर्वक पढ़ाई पढ़ना। என்ன ஸ்டூடெண்டினோட வேலை இருக்குது, அதாவது அது நல்லபடியாக தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறது. टीचर का काम होता है டீச்சரோட வேலை இருக்குது जो भी पाठ पढ़ाता है उसके एक एक शब्द के हिज्जे हिज्जे करके समझाना। ஏதெல்லாம் பாடத்தை படிக்க வைக்கிறாங்களோ அதோடது ஒவ்வொரு விஷயங்களுக்கு கூடயும், அதாவது ஒவ்வொரு வார்த்தைக்கு கூடயும் அர்த்தத்தை புரிய வைக்கிறது. तो ब्रह्मा के द्वारा அப்போ பிரம்மா மூலமாக वाणी तो चलाई गई, வாணி வாசிக்கப்பட்டதுதான். लेकिन जो भी वाणी चलाई गई ஆனா ஏதெல்லாம் வாணி வாசிக்கப்பட்டதோ उस वाणी में जो क्रॉस करने वाले वाक्य आए அந்த வாணியில என்ன கிராஸ் பண்ணக்கூடிய வாக்கியங்கள் வந்திருக்கு, उनकी समझ उनको खुद भी नहीं थी। அத பற்றி அவங்களுக்கு சுயமே தெரிஞ்சிருக்கல, और सामने बैठे बच्चों को भी नहीं थी। பிறகு முன்னாடி உட்கார்ந்து இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூடயும் இருக்கல. अभी भी ऐसे ही वहाँ चल रहा है। இப்ப கூடயும் இப்படியேதான் அங்க நடந்துட்டு இருக்கு. जैसे बोला
எப்படி சொல்லிருக்காங்க, ये लक्ष्मी नारायण तो बुद्धू है। இந்த லக்ஷ்மி நாராயணர்கள் புத்துவா இருக்காங்க, முட்டாள்களா இருக்காங்க. फिर बोला ये लक्ष्मी नारायण तो समझदार है। பிறகு சொன்னாங்க, இந்த லக்ஷ்மி நாராயணர்கள் புத்திசாலியா இருக்காங்க. दोनों ही वाक्य एक दूसरे को क्रॉस करने वाले हैं। ரெண்டு வாக்கியங்கள் கூடயும் ஒன்னு இன்னொன்னு கிராஸ் பண்ணக்கூடியதா இருக்குது. फिर न वहाँ समझाने वाला, பிறகு அங்க புரிய வைக்க கூடியவங்களும் இல்ல, और न वहाँ समझने वाले स्टूडेंट। பிறகு அங்க புரிஞ்சுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூடயும் இல்ல. आज भी वहाँ ऐसे स्टूडेंट्स बैठे हुए हैं। இங்க இன்னைக்கு கூடயும் அங்க அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார்ந்து இருக்காங்க. और यहाँ तो तुम पक्के पक्के स्टूडेंट। பிறகு இங்க நீங்க பக்கா ஸ்டூடெண்ட்ஸ் ஆயிருக்கீங்க. तुमको फ्री किया जाता है உங்களுக்கு ஃப்ரீயாக விடப்பட்டிருக்குது. कि तुम टीचर के क्लास में ही पूछ सकते हो। நீங்க டீச்சரோட கிளாஸ்லயே கேட்கலாம். कोई भी बात की गहराई पूछ सकते हो। எந்த விஷயத்துக்கான என்ன வாக்கியம் வேணாலும் நீங்க ஆழமாக கேட்கலாம். எந்த விஷயத்தை பற்றி வேணும்னாலும் நீங்க ஆழமாக கேட்கலாம். पाठ तुम्हारे सामने है। பாடம் உங்களுக்கு முன்னாடி இருக்குது. जैसे वो स्कूल होते हैं, எப்படி இந்த ஸ்கூல்ஸ் இருக்கும், तो वहाँ पाठ पढ़ाए जाते हैं। அங்க லெசன் கத்து கொடுக்கப்படுகிறது, பாடத்தை படிக்க வைக்கப்படுகிறது, पोएट्री पढ़ाई जाती है, கவிதைய சொல்லி கொடுக்கப்படுகிறது, प्रोज पढ़ाई जाती है। அந்த லெசனை சொல்லி கொடுக்கப்படுகிறது. टीचर उसका अर्थ बैठ समझाता है। டீச்சர் உட்காந்து அதோட அர்த்தத்தை சொல்றாங்க. यहाँ भी तुम्हारी पोएट्री है। இங்க கூடயும் உங்களோடது கவிதையா இருக்குது, போயட்ரியா இருக்கு. पोएट्री है माँ के मुख से निकली हुई गीत। போயட்ரியா இருக்குது, கவிதையா இருக்குது, அம்மாவோட வாயால வந்து இருக்கக்கூடிய பாட்டு, ज्ञान की गीत। ஞானத்தினோட பாட்டு. गीता ज्ञान तो कहेंगे, கீதா ஞானம்னு சொல்வாங்க, लेकिन उसे गीता ज्ञान अमृत नहीं कहेंगे। ஆனா அத கீதா ஞானாமிருதன்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. देवताएं தேவதைகள் अमृत पीकर देवता बने, அமிர்தத்தை குடிச்சு தேவதைகள் ஆனாங்களா, अमर बने, அமர் ஆனாங்களா, या सिर्फ ज्ञान लेकर के अमर बने। இல்லன்னா வெறும் ஞானத்தை எடுத்துக்கிட்டு அமர் ஆனாங்களா, अमृत पीकर अमर बने। அமிர்தத்தை குடிச்சு அமர் ஆனாங்க. अमृत तो मंथन से निकलता है। அமிர்தம் மந்தனத்திலிருந்து வருது. सिर्फ सुन लिया, வெறும் கேட்டுட்டீங்க, सिर्फ सुनाई दिया, பிறகு சொல்லிட்டீங்க, एक एक वाक्य का मंथन कुछ भी नहीं किया, ஒவ்வொரு வாக்கியத்துக்கான மந்தனம் எதுவுமே செய்யல, तो अमृत नहीं कहेंगे। அப்போ அமிர்தம்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. बाप तो तुमको अमृत रस देते हैं, அப்பா உங்களுக்கு அமிர்த ரசத்தை கொடுக்கறாங்க. जिससे तुम अमरनाथ बाप के இது மூலமாக நீங்க அமர்நாத் அப்பாவோட अमर बच्चे बन जाते हैं। அமர் குழந்தைகள் ஆயிடுறீங்க. बाप बैठ तुमको समझाते हैं, அப்பா உட்கார்ந்து உங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. कि रावण ने तुमको कितना बेसमझदार बनाया। ராவணன் உங்களை எந்த அளவுக்கு புத்தி இல்லாதவங்களாக ஆக்கியிருக்கான். और बाप आकर के समझदार बनाते हैं। பிறகு அப்பா வந்து புத்திசாலியாக ஆக்குறாங்க. इतने का कोई जवाब है? இதுக்காக ஏதாவது பதில் இருக்கா?
कितना बेसमझ बनाया। எந்த அளவுக்கு புத்தி இல்லாதவனாக ஆக்கியிருக்காங்க என்றது தெரியுமா? कोई टाइम की लिमिट है? ஏதாவது டைமினோட லிமிட் இருக்கா? रावण ने 2500 साल तुमको बेसमझ बनाया। ராவணன் உங்களை 2500 வருஷங்கள் புத்தி இல்லாதவங்களாக ஆக்கியிருந்தான். बेसमझी सिखाई, அதாவது புத்தி இல்லாத விஷயத்த கத்து கொடுத்திருக்கான். अंधश्रद्धा सिखाई, குருட்டு நம்பிக்கைய கத்து கொடுத்திருக்கான். इब्राहिम ने अंधश्रद्धा सिखाई, இப்ராஹிம் தலைகீழான விஷயத்த கத்து கொடுத்தாங்க. उनके फॉलोअर्स ने सिखाई, बुद्ध ने सिखाई, उनके फॉलोअर्स ने सिखाई। அவங்களோட ஃபாலோவர்ஸ் கத்து கொடுத்தாங்க, புத்தன் கத்து கொடுத்தாங்க, அவங்களோட ஃபாலோவர்ஸ் கூட கத்து கொடுத்தாங்க. क्राइस्ट ने सिखाई, उनके फॉलोअर्स ने सिखाई। கிரைஸ்ட் கத்து கொடுத்தாங்க, அவங்களோட ஃபாலோவர்ஸ் கத்து கொடுத்தாங்க. लास्ट में कौन आता है? லாஸ்ட்ல யார் வராங்க? आर्य समाजी आए, ஆரிய சமாஜி வந்தாங்க. उन्होंने भी अंधश्रद्धा सिखाई। அவங்க கூடயும் புத்தி அந்தஸ்ரத்தா அதாவது குருட்டு நம்பிக்கைய கத்து கொடுத்தாங்க. कि वेदों से दुनिया का कल्याण होगा, அதாவது வேதம் மூலமாக உலகத்துக்கு நன்மை ஆகும். अरे वेदों का अर्थ करते करते तो அரே வேதங்களினோட அர்த்தத்தை சொல்ல சொல்ல 2500 साल हो गए। 2500 வருஷங்கள் ஆயிடுச்சு. वेदों की व्याख्या हुई तो ब्राह्मण निकले, வேதங்களினோட கிளாரிபிகேஷன் எப்போ செய்யப்பட்டதோ அப்போ பிராமணர்கள் வந்தாங்க. ब्राह्मणों की व्याख्या हुई பிராமணர்கள் இருக்கு இல்லையா, அதோட கிளாரிபிகேஷன் எப்போ ஆச்சோ तो आरण्यक निकले, அதாவது வேதிலிருந்து பிராமன் வந்தது, பிராமன்ல இருந்து ஆரண்யக்க வந்தது. அந்த சாஸ்திரங்களினோட பேரை சொல்றாங்க. आरण्य की भी व्याख्या हुई, उपनिषद निकले। ஆரண்யக்க இருக்கு இல்லையா, அதோட கிளாரிபிகேஷன் எப்போ கொடுக்கப்பட்டதோ அப்போ உபனிஷத் வந்தது. उपनिषदों की व्याख्या हुई, पुराण निकले। உபனிஷத்களினோட கிளாரிபிகேஷன் கொடுக்கப்பட்டது, அப்போ புராண் வந்தது. व्याख्या के ऊपर व्याख्या होती गई। கிளாரிபிகேஷன்ஸ் மேல கிளாரிபிகேஷன் கொடுக்கப்பட்டு இருந்தது. जैसे एक ही गीता की 108 टीकाएं कर दी गई। எப்படி 108 ஒரே ஒரு கீதா இருக்கு இல்லையா, அதோடது 108 அதுக்கு கிளாரிபிகேஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. सच्च खंड फिर भी स्थापन नहीं हुआ, உண்மையான கண்டம் ஆனாலும் ஸ்தாபனை ஆகல. और ये दुनिया क्या बनती गई? இன்னும் உலகம் என்ன ஆயிட்டே போச்சு? झूठ खंड बनती गई। பொய்யான கண்டம் ஆயிட்டே போச்சு. तो आर्य समाजियों ने भी அப்போ ஆரிய சமாஜிகள் கூடயும் अंधश्रद्धा सिखाई। குருட்டு நம்பிக்கைய கத்து கொடுத்தாங்க. उसके बाद அதுக்கு பிறகு नास्तिक तो कुछ पढ़ाई पढ़ाते भी नहीं। நாஸ்திக் அவங்க படிக்க வைக்கிறது கூடயும் இல்ல. वो तो मानते भी नहीं है कि आत्मा क्या होती, परमात्मा क्या होता। அவங்க ஏத்துக்கிறது கூடயும் இல்ல ஆத்மான்னா என்ன, பரமாத்மான்னா என்ன, स्वर्ग क्या होता, नरक क्या होता। ஸ்வர்கம்னா என்ன, நரக்கம்னா என்ன. न वो पढ़ते हैं और न वो पढ़ाते। அவங்க படிக்கிறது கூடயும் இல்ல, படிக்க வைக்கிறது கூடயும் இல்ல. उसके बाद அதுக்கு பிறகு और उसके बाद किसने बेसमझदार बनाया? அதுக்கு பிறகு யாரு புத்தி இல்லாதவங்களாக ஆக்குனாங்க? அரே कोई नहीं बनाया। யாருமே ஆக்கலையா? हैं? यज्ञ के आदि में யக்னத்தினோட ஆதியில
दादा लेखराज ब्रह्मा को साक्षात्कार हुए। தாதா லேக்கராஜ் பிரம்மாக்கு சாட்சாத்காரம் ஆச்சு. चारों ओर भटकते रहे, நாலா பக்கம் அலைஞ்சிட்டு இருந்தாங்க. साक्षात्कारों का क्लैरिफिकेशन नहीं मिला। சாட்சாத்காரத்தினோட கிளாரிபிகேஷன் கிடைக்கல. गुरु के पास भटके, वाराणसी में विद्वान आचार्यों के पास भटके, குருக்கள் கிட்ட அலைஞ்சாங்க. வாரணாசில வித்வான் பண்டித் இருக்காங்களே அவங்க கிட்ட அலைஞ்சாங்க. अंत में बुद्धि में आया கடைசில புத்திக்கு வந்தது, कि हमारी दुकान में जो என்னோட கடையில யாரு काम करने वाला था मैनेजर, வேலை பண்ணக்கூடிய மேனேஜர் இருந்தாங்க. वो बहुत होशियार था। அவங்க ரொம்ப புத்திசாலியாக இருந்தாங்க. और उससे उनको समाधान मिल गया। பிறகு அவங்களிடம் இருந்து அவங்களுக்கு பதில் கிடைச்சிடுது. समाधान मिल भी गया, அதாவது அந்த ஆன்சர் கூடயும் கிடைச்சிடுது. खुशी भी आ गई, குஷி கூடயும் வந்தது. लेकिन बुद्धि में ये नहीं बैठा ஆனா புத்தில இந்த விஷயம் உட்கார்ல, कि हमको समझाने वाला कौन। நமக்கு புரிய வைக்கக்கூடியவங்க யாரா இருக்காங்க. ये बात बुद्धि में पक्की हो गई இந்த விஷயம் புத்தில பக்கா ஆயிடுச்சு. कि मुझे ब्रह्मा के रूप में कार्य करना है, எனக்கு பிரம்மா ரூபத்துல வேலைய செய்யணும், नई दुनिया में कृष्ण के रूप में जन्म लेना है, புது உலகத்துல கிருஷ்ணனோட ரூபத்துல ஜென்மம் எடுத்துக்கணும். सन 47 में 47ல जब सिंध हैदराबाद से भाग करके எப்போ சிந்த் ஹைதராபாத்ல இருந்து ஓடி வந்து 300-400 कुमारी 300-400 குமாரி, और अधर कुमारियां பிறகு அதர் குமாரிகள் कराची में आकर इकट्ठी हो गई। கராச்சிக்கு வந்து சேர்ந்தாங்க. तो खुशी का पारावार न रहा। அவங்க எல்லாம் வந்து ஒரு இடத்துல சேர்ந்தாங்க. அப்போ குஷினோட அதுக்கு எல்லையே இருக்கல. ओम मंडली का नाम बदल करके क्या हो गया, ஓம் மண்டலி மாறி என்ன ஆயிடுச்சு, ब्रह्मा कुमारी ईश्वरी विश्वविद्यालय हो गया। பிரம்மா குமாரி ஈஸ்வர விஸ்வவித்யாலய ஆயிடுச்சு. प्रजापिता का तो नाम ही नहीं। பிரஜாபிதாவினோட பேரு கூடயும் இல்ல. ब्रह्मा के रूप में, பிரம்மாவோட ரூபத்துல, फाउंडर के रूप में ஃபவுண்டரினோட ரூபத்துல अपने को आगे रख दिया। தன்னை முன்னாடி வச்சுக்கிட்டாங்க. ये भी बताया இதுவும் சொன்னாங்க कि ब्रह्मा ही अगले नए जन्म में जाकर के कृष्ण बनता है। பிரம்மா தான் இந்த நெக்ஸ்ட் என்னன்னா நெக்ஸ்ட் ஜென்மத்துல போய் கிருஷ்ணர் ஆகுவாங்க. बुद्धि में अच्छी तरह बैठ गया। புத்தில நல்லபடியாக உட்கார்ந்துடுச்சு. कि निराकार शिव நிராகார் சிவன் ब्रह्मा के द्वारा आकर के साकार में ज्ञान देता है। பிரம்மா மூலமாக வந்து சாகாரத்துல ஞானத்தை கொடுக்கறாங்க. गीता ज्ञानदाता, கீதா ஞானதாத்தா வள்ளல் साकार में சாகாரத்துல इस दुनिया में और कोई नहीं हो सकता। இந்த உலகத்துல வேற யாரு கூடயும் ஆக முடியாது. सिवाय कृष्ण उर्फ ब्रह्मा की सूल के। இப்போ கிருஷ்ண என்கிற பிரம்மா இருக்காங்க இல்லையா, அவங்கள தவிர வேற யாரு கூடயும் ஆக முடியாது. स्वीकार कर लिया आत्मा ने। ஆத்மா ஏத்துக்கிட்டாங்க.
गीता ज्ञानदाता, கீதா ஞானதாத்தா, साकार में कृष्ण उर्फ ब्रह्मा ही है, சாக்காரத்துல கிருஷ்ண என்கிற பிரம்மா தான் இருக்காங்க. दूसरा कोई नहीं हो सकता. வேற யாரு கூடயும் வேற மத்தவங்க ஆக முடியாது. और धारा प्रवाह से सुबह शाम वाणियां चलती रही. பிறகு கண்டினியூஸ் ஆக தொடர்ந்து காலையில பிறகு சாயந்தரம், காலையில சாயந்தரம் என்ற அப்படி வாணி போயிட்டு இருந்தது. जैसे बेसिक नॉलेज के बच्चे होते हैं, எப்படி பேசிக் நாலேஜினோட குழந்தைகள் இருப்பாங்க. उनके सामने कबीर दास की, सूरदास की, அவங்களுக்கு முன்னாடி கபீர்தாஸ், சூர்தாஸினோட, तुलसीदास की चौपाइयां, कवित्व, दो துளசிதாசினோட சௌப்பாயான 4 லைன்ஸினோட போயம்ஸ், பிறகு தோஹே அதாவது 2 லைன்ஸினோட போயம்ஸ் पढ़ने के लिए रख दिए जाते हैं. படிக்கிறதுக்காக வைக்கப்படுகிறது. वो पढ़ते हैं, रटते हैं, सुनते हैं, सुनाते हैं. அவங்க படிக்கிறாங்க, மனப்பாடத்தை பண்றாங்க, கேக்குறாங்க, சொல்றாங்க. लेकिन उनके गहरे अर्थ को ஆனா அதனோட ஆழமான அர்த்தத்தை नहीं जानते. அத பற்றி தெரியாது. इसी तरह அதே மாதிரி தான் ब्राह्मणों की दुनिया में பிராமணர்களினோட உலகத்துல इब्राहिम बुद्ध क्राइस्ट गुरु नानक की ही तरह இப்ராஹிம் புத்த கிரைஸ்ட் குருநானக் போலயே एक और बेसमझी का पारावार இன்னொரு அறிவில்லாத விஷயங்களுக்காக, அதாவது அதுக்கு எல்லையே இல்லாத லெவல்ல ऊंचा चढ़ गया. உயர்ந்த லெவலுக்கு போயிட்டாங்க. इतना ऊंचा चढ़ा कि हर धर्म की मनुष्य आत्माओं ने எந்த அளவுக்கு உயர்ந்த லெவலுக்கு ஏறினாங்கன்னா ஒவ்வொரு தர்மத்தினோட ஆத்மாக்கள் उस बेसिक नॉलेज के सामने अपनी माथे को झुका दिया. அந்த பேசிக் நாலேஜுக்கு முன்னாடி தன்னோட தலைய வணங்கிட்டாங்க. दूसरे धर्म के लोग आश्चर्य खाते थे. மத்த தர்மத்தினோட ஜனங்க அவங்களுக்கு ஆச்சரியம் ஆயிட்டு இருந்தது. कि ये कौन ब्रह्मा कुमारियां निकली है. இவங்க யாரு பிரம்மா குமாரிஸ் வெளிப்பட்டிருக்காங்க. जो एक बार हमारे फॉलोअर्स को तोड़ लेती है, ஒரு தடவை நம்மளோட ஃபாலோவர்ஸ அவங்க தன்னை பக்கம் எடுத்துக்கிட்டாங்கன்னா तो किसी में कोई ताकत नहीं कि उनको कोई कन्वर्ट करके वापस ला सके. அவங்களுக்கு யாருக்குள்ளேயும் இந்த சக்தியே இல்ல அவங்கள கன்வெர்ட் பண்ணி திரும்பி அழைச்சிட்டு வர்றதுக்காக. யாருக்கு கூடயும் சக்தி இல்ல. लोगों ने समझा बड़ी समझदारी. இப்போ ஜனங்க இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்க. ரொம்ப அறிவாளி. यहाँ तो बड़ी समझदारी से काम हो रहा है. இங்க ரொம்ப அதாவது நல்லபடியாக வேலை நடந்துட்டு இருக்குது. लेकिन बाबा ने तो बता दिया हमारी वाणी में. ஆனா பாபா வாணில சொல்லிட்டாங்க, सबसे बड़ी से बड़ी बेसमझी कौन सी है. எல்லாத்தை விட பெரியதிலும் பெரிய அதாவது புத்தி இல்லாத வேலை என்ன ஆயிடுச்சு, என்ன ஆயிருக்கு. सबसे बड़ी से बड़ी भूल कौन सी है. எல்லாத்தை விட பெரியதிலும் பெரிய தப்பு எதா இருக்குது. जिस भूल से அந்த தப்பால भारत स्वर्ग से नरक बन गया. பாரத் ஸ்வர்கத்திலிருந்து நரக்க ஆயிடுச்சு. बड़ी की बड़ी भूल है பெரியதிலும் பெரிய தப்பு गीता का भगवान निराकार शिव शंकर भोलेनाथ की जगह. பெரியதிலும் பெரிய தப்பு என்னன்னா இப்போ நிராகார் அதாவது சிவசங்கர் போலேநாத் இருக்காங்க இல்லையா, அவங்களோட இடத்துல
कृष्ण और दादा लेखराज ब्रह्मा का नाम डाल दिया गया। கிருஷ்ண என்கிற தாதா லேகராஜ் பிரம்மாவோட பேரை போட்டுட்டாங்க. और ये बेसमझी अभी तक भी काबिज है। பிறகு இந்த புத்தி இல்லாத வேலை இப்போ கூடயும் அது இருக்குது அப்படியே. क्योंकि जहाँ से इस बेसमझी की शूटिंग की शुरुआत होती है, ஏன்னா எங்கிருந்து இந்த புத்தி இல்லாத வேலைக்கான ஆரம்பமாச்சோ वहीं से ही इस बेसमझी की அங்கிருந்துதான் இந்த புத்தி இல்லாத விஷயத்துக்கு इतिश्री होनी चाहिए। கடைசி கூடயும் ஆகணும். अगर तथाकथित ब्राह्मण ஒருவேளை பேருக்காக இருக்கக்கூடிய பிராமணர்கள் ब्रह्मा कुमार कुमारियां अपन को कहलाने वाले பிரம்மா குமாரிசன் சொல்லி தன்னை சொல்லிக்க கூடியவங்க इस सच्चाई को नहीं स्वीकार करते हैं இந்த உண்மையான விஷயத்தை ஏத்துக்கலன்னா कि गीता का भगवान கீதையினோட பகவான் कृष्ण उर्फ दादा लेखराज साकार में नहीं हो सकता। கிருஷ்ண என்கிற தாதா லேக்கராஜ் சாக்காரத்துல ஆக முடியாது. तो दुनिया वाले बिल्कुल मानने के लिए तैयार नहीं होंगे। அப்போ உலகத்தினார் கொஞ்சம் ஏத்துக்கிறதுக்காக ரெடி இருக்க மாட்டாங்க. कि गीता का भगवान கீதையினோட கண்ணவன் कृष्ण नहीं है, கிருஷ்ணர் இல்ல, निराकार शिव है। நிராகார் சிவனா இருக்காங்க. गीता ज्ञान दाता कहा जाता है। கீதா கியான் தாத்தான் சொல்லி சொல்லப்படுகிறது. ज्ञान देने वाला है, ஞானத்தை கொடுக்க கூடியவங்க இருக்காங்க. तो बिंदु रूप में ज्ञान नहीं दे सकता। அப்போ பிந்து ரூபத்துல ஞானத்தை கொடுக்க முடியாது. देने वाले को கொடுக்க கூடியவங்களுக்கு कौन सा माध्यम चाहिए? எந்த மீடியா தேவை இருக்காங்க? मुख चाहिए। முகம் தேவை இருக்கு. तो गीता ज्ञान दाता का वो साकार माध्यम कौन? அதாவது கீதா ஞான் தாத்தா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான அந்த சாக்கார் மீடியா யாரா இருக்காங்க? जैसे साकार दुनिया में எப்படி சாக்கார் உலகத்துல अर्थ की सृष्टि रची जाती है, எல்லாருக்கும் உட்பட்ட சிருஷ்டிய உருவாக்கப்படுகிறது. तो सृष्टिकर्ता बाप அப்போ சிருஷ்டிய உருவாக்கக்கூடிய அப்பா माँ को साथ लेकर के गुप्त में बीजारोपण करता है। அம்மாவை கூட அழிச்சிட்டு குப்தமான ரூபத்துல விதைய விதைக்கிறாங்க. यज्ञ के आदि में भी யக்னத்தினோட ஆரம்பத்திலயும் मनुष्य सृष्टि के बेहद के बाप ने மனித சிருஷ்டியினோட எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பா बेहद की माता में எல்லாருக்கு அப்பாற்பட்ட அம்மாக்குள்ள गुप्त रूप से ज्ञान का बीजारोपण कर दिया। குப்த ரூபத்துல ஞானத்தினோட விதைய விதைச்சிட்டாங்க. बीजारोपण तो हुआ, விதைய விதைச்சிட்டாங்க தான். लेकिन बाप बच्चों के सामने प्रत्यक्ष नहीं हुआ। ஆனா அப்பா குழந்தைகளுக்கு முன்னாடி பிரத்யட்சமாகல. बच्चों के सामने तो छोड़ो, குழந்தைகளுக்கு முன்னாடி விடுங்க. जो यज्ञ की प्रधान माताएं थी वो भी नहीं पहचान सकी। யக்னத்தினோட யாரு ஃபர்ஸ்ட் அந்த முக்கியமான மாதாக்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு கூடயும் தெரியல. और अभी भी ऐसे। பிறகு இப்பவும் இப்படியேதான். तुम मुट्ठी भर बच्चे निकलते हो, அதாவது பாபா சொல்றாங்க, நீங்க கைப்பிடி அளவு குழந்தைகள் வெளிப்படுறீங்க. बुद्धिमान बाप के बुद्धिमान बच्चे हो, புத்திசாலி அப்பாவோட புத்திசாலி குழந்தைகளா இருக்கீங்க. जो सच्चाई को पहले पहचान लेते।
யாரு உண்மைய ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறீங்க? पहले ग्रहण कर लेते, ஃபர்ஸ்ட் அதை எடுத்துக்கிறீங்க. लेकिन जैसे पांडवों का गायन है, 5 पांडव थे, எப்படி பாண்டவர்களுக்காக மகிமை இருக்குது, 5 பாண்டவர்கள் இருந்தாங்க. सारी दुनिया विरोधी थी, முழு உலகமே விரோதியாக இருந்தது. और 5 पांडव भगवान को सपोर्ट करने वाले थे. பிறகு 5 பாண்டவர்கள் பகவானுக்கு சப்போர்ட் செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. जो प्रैक्टिकल में इस संसार में आया हुआ था, யாரு பிராக்டிக்கலி இந்த உலகத்துக்கு வந்திருக்காங்க. ऐसे ही அதே மாதிரி தான் अभी भी वही हालत है. இப்ப கூடயும் இதே நிலைமை தான் இருக்குது. ये बेहद की बेसमझी किसने सिखाई? இது இந்த எல்லோருக்கு அப்பாற்பட்ட புத்தி இல்லாத விஷயத்தை யார் கத்து கொடுத்தாங்க? सिर्फ इब्राहिम बुद्ध क्राइस्ट गुरु नानक आदि धर्म गुरुओं ने सिखाई, வெறும் இப்ராஹிம் புத்த கிரைஸ்ட் இப்படிப்பட்ட या ब्राह्मणों की दुनिया में भी सिखाई गई? அந்த தர்ம பிதாக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கத்து கொடுத்தாங்களா இல்லன்னா பிராமணர்களினோட உலகத்துல கத்து கொடுக்கப்பட்டதா? बड़े से बड़ा धर्म गुरु कौन साबित होता है? பாபா கேக்குறாங்க, பெரியதிலும் பெரிய தர்ம குரு யாரு நிரூபணம் ஆகுறாங்க? देहधारी धर्म गुरुओं में தேகதாரி தர்ம குருக்கள்ல बड़े से बड़ा गुरु कौन? பெரியதிலும் பெரிய குரு யாரானாங்க? मुरली में तो प्रश्न किया है, முரளியில கேள்வி கேட்டு இருக்காங்க. रावण कौन? ராவன் யாரு? तो जवाब भी दिया है, जरूर कहेंगे ये गुरु लोग. அப்போ பதில கூட கொடுத்திருக்காங்க. கண்டிப்பாக சொல்வாங்க இந்த குருக்கள். गुरुओं में बड़े बड़े गुरुओं का नाम क्या हुआ? குருக்கள்ல பெரிய 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 குருக்களோட பேர் என்ன இருக்குது? इब्राहिम बुद्ध क्राइस्ट गुरु नानक, இப்ராஹிம் புத்த கிரைஸ்ட் குரு நானக், ये बड़े बड़े गुरु हुए. இவங்க பெரிய பெரிய குருக்கள் தான் இருக்காங்க. इतनी ज्यादा तादाद में इनके फॉलोअर्स हैं, எந்த அளவுக்கு அதிக எண்ணிக்கையில இந்த ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இவங்களோட ஃபாலோவர்ஸ் उतने ही बड़े गुरु हुए. அவ்வளவு பெரிய குருக்கள் தான் இருக்காங்க. और इन सब गुरुओं को, பிறகு இந்த எல்லா குருக்களுக்கு इनके फॉलोअर्स को, அவங்களோட ஃபாலோவர்ஸ்க்கு इनके द्वारा फैलाए हुए धर्मों को, धारणाओं को இவங்க மூலமாக பரவிருக்கிற தர்மத்தை தாரணைகளை किसने मात दे दी? ब्रह्मा. அத யாரு தோத்த வச்சுட்டாங்க? ब्रह्मा बाबा के मुख से जो बातें निकली, பிரம்மா பாபா முக மூலமாக ஏதெல்லாம் விஷயங்கள் வந்ததோ, जो भी फॉलोअर्स निकले, யாரெல்லாம் ஃபாலோவர்ஸ் வெளிப்பட்டாங்க, उन सब फॉलोअर्स ने दुनिया के सब धर्म गुरुओं, அவங்க எல்லா ஃபாலோவர்ஸ் உலகத்துல இருக்கக்கூடிய குருகள், தர்ம குருகள், सब धर्म के फॉलोअर्स को எல்லா தர்மத்தினோட ஃபாலோவர்ஸ்க்கு पछाड़ खिला दी. அது எப்படின்னா தோல்விய தொக்க வச்சிடுறாங்க, தொக்க வச்சிடுறாங்க. कोई मुकाबला नहीं करने आया. யாரு கூட எதிர்க்கிறதுக்காக வரல. तो गुरुओं के बीच में बड़े से बड़ा गुरु कौन साबित हुआ? அப்போ குருக்களுக்கு நடுவுல எல்லாத்தை விட பெரிய குரு யாரு நிரூபணமானாங்க? देहधारी गुरु. தேகதாரி குரு. इसलिए रावण के चित्र में அதனாலதான் ராவணனோட சித்திரத்துல 10 धर्म पिताएं तो दिखाए हैं, 10 தர்ம பிதாக்கள் காமிச்சிருக்காங்க தான். सारी दुनिया जिनके फॉलोअर्स है, முழு உலகம் யாரோட ஃபாலோவர்ஸ் ஆயிருக்கு? सारी दुनिया முழு உலகம் रावण संप्रदाय बन जाती है. ராவண் சம்பிரதாயம் ஆயிடுது.
5 मुख दिखाए हैं, काम क्रोध लोभ मोह अहंकारी। 5 முகங்களை காமிச்சிருக்காங்க. காம, குரோத, லோப, மோக, அகங்காரி. महाकामी, महाक्रोधी, महालोभी। மகாகாமி, மகா கோவக்காரங்க, மகா பேராசக்காரங்க. कामी इस्लामी, क्रोधी क्रिश्चियंस, காமி இஸ்லாமி, கோவக்காரா இருக்கக்கூடிய கிறிஸ்டியன், लोभी मुस्लिम, பேராசை இருக்கக்கூடிய முஸ்லிம், महर्षि दयानंद मोही மகர்ஷி தயானந்த, और अहंकारी रशियंस। பிறகு அகங்காரி ரஷ்யன்ஸ், और उनके फॉलोअर्स। பிறகு அவங்களோட ஃபாலோவர்ஸ். फिर इनके वाइब्रेशन को, तामसी वाइब्रेशन को फॉलो करने वाली பிறகு இவங்களோட வைப்ரேஷன்ஸ், தாமசி வைப்ரேஷன்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க प्रकृति माता। இயற்கை மாதா. वो प्रकृति के 5 तत्व அந்த இயற்கையினோட 5 தத்துவங்கள் जिनके लिए शास्त्रों में कहा हुआ है எதுக்காக சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு कि रावण ने इन 5 तत्व रूपी देवताओं को अपनी 4 पाई से बांधा हुआ। ராவன் என்ன செஞ்சானா இந்த 5 தத்துவ ரூபி தேவதைகளை தன்னோட கட்டில் இருக்கு இல்லையா, அதாவது இந்த பெட் இருக்கு இல்லையா, அதோட காலுக்கு கட்டி வச்சிருந்தான். अग्निदेव, அக்னிதேவ், वायुदेव, வாயுதேவ் அதாவது காத்து தேவதா, आज भी देखने में आता। இன்னைக்கு கூடயும் தென்படுது. वैज्ञानिकों ने ऐसी चीज बना दी है, விஞ்ஞானிகள் அப்படிப்பட்ட பொருள்களை தயார் பண்ணிருக்காங்க. एक उंगली का इशारा करेंगे, बटन दबावेंगे, ஒரு விரல குறிப்பிட்டு சொல்வீங்க, செய்வீங்க, பட்டனை பிரஸ் பண்ணீங்க, सारी दुनिया भस्म हो सकती है। முழு உலகம் எரிஞ்சு சாம்பல் ஆகலாம். ऐसे ऐसे அப்படிப்பட்ட आग के தீனோட बम बनाए हुए। பாம்ஸ் தயார் பண்ணிருக்காங்க. माना प्रकृति के 5 तत्व, அப்படின்னா இயற்கையினோட 5 தத்துவங்கள், पृथ्वी माता, இயற்கை அம்மா அதாவது பூமியா இருக்கக்கூடிய அம்மா, जल देवता, தண்ணி தேவதா, वायु देवता, வாயு தேவதா அதாவது காத்து, अग्नि देवता, அக்னி தேவதா, ये सब रावण की जंजीरों में फंसे हुए। இது எல்லாமே ராவணனோட அந்த ஒரு சங்கிலி இருக்கு இல்லையா, அதுல மாட்டிருக்காங்க. कब तक फंसे रहते हैं? எப்போ வரைக்கும் மாட்டிருப்பாங்க? तब तक फंसे रहते हैं எப்போ வரைக்கும் மாட்டிட்டு இருப்பாங்கன்னா, जब तक कि बाप बाप के रूप में प्रत्यक्ष नहीं होता। எப்போ வரைக்கும் அப்பா அப்பாவோட ரூபத்துல பிரத்யக்ஷம் ஆக மாட்டாங்களோ அப்போ வரைக்கும். भले गाते हैं तुमेव माता च पिता तुमेव, பலே பாடுறாங்க நீதா அம்மா நீதா அப்பான்னு. पहले माता के रूप में आता है, ஃபர்ஸ்ட் அம்மாவோட ரூபத்துல வராரு. नाम दिया जाता है ब्रह्मा, பேரை கொடுக்கப்படுகிறது பிரம்மா, बड़ी माँ। பெரிய அம்மா. लेकिन गलती से छोटे छोटे बच्चे, ஆனா தவறாக சின்ன சின்ன குழந்தைகள், अबोध बच्चे माँ को ही सब कुछ समझ लेते। ஒண்ணுமே தெரியாத குழந்தைகள் அம்மாவை தான் எல்லாம் நினைச்சுட்டா, அம்மா தான் எல்லாம் நினைச்சுக்கிறாங்க. उनकी बुद्धि में அவங்களோட புத்தியில ये नहीं बैठता இந்த விஷயம் உட்கார்றது இல்ல. कि माँ से भी ऊंची पावर कोई और है। அம்மா விட உயர்ந்த பவர் வேற இருக்காங்க. जब वो बच्चे समझदार बनते हैं तो उनकी बुद्धि में बैठता है
எப்போ அந்த குழந்தைகள் அறிவாளிகள் ஆகுறாங்களோ அப்போ அவங்களோட புத்தியில உட்காருது. कि माँ तो फिर भी रचना है, அம்மா அப்படி பார்த்தோம்னா படைப்பா இருக்காங்க. रचयिता तो बाप है. படைப்பவர் அப்பா தான் இருக்காங்க. ऐसे बच्चे இப்படிப்பட்ட அப்பா குழந்தைகள் उस बाप को बाप के रूप में प्रत्यक्ष करते हैं. அந்த அப்பாவை அப்பாவினோட ரூபத்துல பிரத்யக்ஷம் செய்றாங்க. तथाकथित ब्राह्मणों के बीच में அந்த பேருக்காக இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு நடுவுல जो बाप बाप बन करके भी आता है, எந்த அப்பா அப்பா ஆகி கூடயும் வராங்க, सुख शांति का वर्षा लेकर के आता है. சுக சாந்தினோட சொத்தை எடுத்துக்கிட்டு வராங்க. एक हाथ में कहता है ये रही सुख और ये शांति, ஒரு கையில சொல்றாங்க இங்க பாருங்க இங்க சுக சாந்தி இருக்கு. सुखधाम का वर्षा சுகதாமத்தினோட சொத்து, और शांति धाम का वर्षा. பிறகு சாந்தி தாமத்தினோட சொத்து. और दूसरे हाथ में हाथ फैलाकर कहता है பிறகு இன்னொரு கையில கைய நீட்டி சொல்றாங்க 5 विकार दोगे 5 விகாரங்களை கொடுத்தீங்கன்னா तो ये वर्षा मिलेगा. அப்போ இந்த சொத்து கிடைக்கும். बच्चों की भी समझ में आता है. குழந்தைகளுக்கு கூடயும் இந்த விஷயம் புத்தில வருது, बुद्धि में बैठता है. புத்தில உட்காருது. ये बुद्धि जो 1000 नियामत कही जाती है, புத்தி அதாவது பெரிய அந்த வரமன் சொல்லப்படுகிறது. 1000 மடங்கு கொடுத்திருக்கிற வரமன் சொல்லப்பட்டிருக்குது. जन्म से ही हर मनुष्य को बुद्धि प्राप्त है. ஜென்மத்தை எப்போ எடுத்தாங்களோ அப்பவே ஒவ்வொரு மனிதனுக்கு கூடயும் புத்தியினோட அந்த புத்தி பிராப்தியா இருக்குது. ये बुद्धि का महापरिवर्तन இந்த புத்தியினோட மகா பரிவர்த்தன மாற்றுதல் तब होता है जब बाप बाप के रूप में आता है. எப்போ ஆகுதுன்னா எப்போ அப்பா அப்பாவோட ரூபத்துல வராங்களோ அப்போ ஆகுது. जीते जी बच्चों को समझाता है உயிரோட இருக்கிறப்பவே குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாங்க कि तुम्हें अब जीते जी मरना है. என்னன்னா இப்போ உங்களுக்கு உயிரோட இருந்தாலும் இறந்து போகணும் देहभान से. தேகாபிமானத்திலிருந்து. और मर करके नया जन्म लेना है. பிறகு இறந்து புது ஜென்மத்தை எடுத்துக்கணும். फिर तुम्हें अतीन्द्रिय सुख की प्राप्ति होनी. பிறகு உங்களுக்கு அத்தீந்திரிய சுகத்தினோட பிராப்தி ஆக வேண்டியதாக இருக்கு. नई दुनिया का वो वर्षा है. புது உலகத்தினோட அந்த சொத்தா இருக்குது. और वो वर्षा பிறகு அந்த சொத்து अविनाशी वर्षा है. அவினாஷி சொத்தா இருக்குது. वर्षा बाप मरने के बाद नहीं देता. சொத்து அப்பா இறந்ததுக்கு பிறகு கொடுக்கறது இல்ல, जीते जी ये वर्षा मिलना. உயிரோட இருக்கிறப்பவே இந்த சொத்து கிடைக்கும். शरीर रहते शरीर இருக்கிறப்பவே आत्मा शरीर के अंदर विराजमान रहे ஆத்மா இந்த शरीरத்துல உட்கார்ந்து இருக்கணும். और सुख का अनुभव करे, பிறகு சுகத்தினோட அனுபவம் செய்யணும். दुख का अनुभव न करे. துக்கத்தினோட அனுபவத்தை செய்யக்கூடாது. ऐसी ज्ञान की पराकाष्ठा हो. இப்படி ஞானத்தினோட சிகரம் இருக்கணும், அதாவது அவ்வளோ டீப்பாக அர்த்தம் பண்ணிருக்கணும். ऐसी योग की पराकाष्ठा हो. அந்த அளவுக்கு யோகத்துல உயர்ந்த ஸ்டேஜ்ன்றது இருக்கணும். सुख और शांति दोनों का अनुभव. சுகம் பிறகு சாந்தி ரெண்டினோடது கூடயும் அனுபவம் இருக்கணும், ஆகணும். ये है जीवन में रहते हुए இதா இருக்குது வாழ்க்கையில இருக்கிறப்பவும் जीवन मुक्ति. ஜீவன் முக்தி, दुखों से मुक्ति. துக்கத்திலிருந்து முக்தி.
अर्थात शांति। அப்படி என்ன சாந்தி? ये वर्षा बाप आकर के देते हैं। இந்த சொத்து அப்பா வந்து கொடுக்கறாங்க. नंबरवार बच्चों को अपने अपने पुरुषार्थ अनुसार ये वर्षा प्राप्त होता रहता है। நம்பர்வார் குழந்தைகளுக்கு அவங்க புருஷார்த்தத்தினோட அனுசாரமாக கிடைக்குது. तो बाप तो आकर के समझदार बनाते हैं। அப்ப அப்பா வந்து புத்திசாலியாக ஆக்குறாங்க. और जो भी मनुष्य धर्म गुरु है மற்ற யாரெல்லாம் மனித தர்ம குருக்கள் இருக்காங்க वो सब बेसमझी सिखाते हैं। அவங்க எல்லாருமே அதாவது புத்தி இல்லாத பேச்சுகளை கத்து கொடுக்கறாங்க. वो बाप की पहचान है। அது என்னன்னா அப்பாவினோட அறிமுகமா இருக்குது. वो बाप बाप भी है। அந்த அப்பா அப்பாவும் ஆயிருக்காங்க. ज्ञान गर्भ का बीजारोपण करने वाला बाप ஞான கர்ப்பத்தினோட விதைய விதைக்கக்கூடிய அப்பா. और अंत में जब बाप के रूप में प्रत्यक्ष होता है பிறகு கடைசியில எப்போ அப்பாவோட ரூபத்துல பிரத்யக்ஷம் ஆகுறாங்களோ तो सुख और शांति रूपी मुक्ति जीवन मुक्ति का वर्षा देने वाला बाप। பிறகு சுக சாந்தி ரூபமான முக்தி ஜீவன் முக்தினோட சொத்தை கொடுக்கக்கூடிய அப்பா. वो टीचर भी है। அவங்க டீச்சர் கூடயும் ஆயிருக்காங்க. एक ही शरीर से बाप, ஒரே சரீரத்துல அப்பா, एक ही शरीर से क्लैरिफिकेशन देने वाला टीचर। ஒரே சரீரத்துல கிளாரிபிகேஷன் கொடுக்கக்கூடிய டீச்சர். काहे का क्लैरिफिकेशन देता है? எதோட கிளாரிபிகேஷனை கொடுக்கறாங்க? जो ब्रह्मा मुख से எந்த பிரம்மா முகம் மூலமாக ज्ञान का गीत निकला, ஞானத்தினோட பாட்டு வெளிப்பட்டது, जिसे मुरली कहा जाता है। எதுக்கு முரளின்னு சொல்லப்படுகிறது? उसका भी क्लैरिफिकेशन देता है। அதோட கிளாரிபிகேஷன் கூடயும் கொடுக்கறாங்க. और ब्रह्मा के शरीर छोड़ने के बाद ब्रह्मा की सोल, பிறகு பிரம்மாவோட சரீரம் விட்டதுக்கு பிறகு பிரம்மாவோட ஆத்மா जो गुलजार आदि में प्रवेश करके யாரு குல்சார் தாதில பிரவேசம் பண்ணி धारणा की वाणी चलाती है। தாரணையினோட வாணிய வாசிக்கிறாங்க. धारणा की वाणी चलाती है, தாரணையினோட வாணி வாசிக்கிறாங்கன்னா ज्ञान की वाणी नहीं। ஞானத்தினோட வாணி இல்லையா? ज्ञान की वाणी तो सिर्फ शिव की सोल ही चलाती है। ஞானத்தினோட வாணி வெறும் சிவனோட ஆத்மா தான் வாசிக்கிறாங்க. लेकिन जो देव आत्मा है ஆனா யாரு தேவாத்மா இருக்காங்க वो அவங்க दिव्य गुणों को धारण करने वाली होती है। தெய்வீகமான குணங்களை தாரண பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. जो भी सतयुग में देवताएं होंगे उनमें पहला देवता कौन बनेगा? யாரெல்லாம் சத்யுகத்துல தேவதைகள் இருப்பாங்களோ அதுல ஃபர்ஸ்ட் தேவதை யார் ஆகுவாங்க? ब्रह्मा की सोल। பிரம்மாவோட ஆத்மா. भले वो देवताएं बुद्धू कहे जाएंगे, பலே அந்த தேவதைகள் புத்துன்னு அவங்களுக்கு சொல்லப்படும், முட்டாளன்னு சொல்லப்படும். அவங்கள ज्ञान के हिसाब से। ஞானத்தினோட ஆதாரத்திலிருந்து அந்த ஒரு கணக்க பார்த்தோம்னா लेकिन जीवन की धारणा जितनी उनमें होती है ஆனா வாழ்க்கையினோட தாரணை எந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள இருக்குமோ उतनी धारणा और कोई मनुष्य मात्र में धर्मगुरु में नहीं हो सकती। அந்த அளவுக்கு வேற எந்த மனிதர்கள் தர்ம குருக்கள்ல கூட இருக்க முடியாது. इसलिए उन देवताओं का அதனாலதான் அந்த தேவதைகளது जो पहला पत्ता है ஃபர்ஸ்ட் இலையாரா இருக்காங்க. वो धारणा की वाणी चलाता है। அவங்க தாரணையினோட வாணிய வாசிக்கிறாங்க. वो हमारी प्रोज है। அது நம்ம போயமா இருக்குது, கவிதையா இருக்கு, मुरली है पद्य, முரளியா இருக்குது கவிதை,
और क्रोध है अव्यक्त वाणी। அது நம்மளோட பிறகு லெசனா இருக்குது அவ்யக்தவாணி। दोनों प्रकार की वाणियों का क्लैरिफिकेशन टीचर के रूप में बाप ही देता है। அதாவது ரெண்டு விஷயத்துக்கான கிளாரிபிகேஷன்ஸ் டீச்சர் ரூபத்துல அப்பா நமக்கு கொடுக்கறாங்க। और तीसरा रूप है सदगुरु का। பிறகு மூணாவது ரூபமா இருக்குது சத்குருவினோட ரூபம்। सदगुरु अर्थात सदगति करने वाला। சத்குரு அப்படின்னா சத்கதிய கொடுக்க கூடியவர்। पहले आत्मा की सदगति करेगा। ஃபர்ஸ்ட் ஆத்மாக்கு சத்கதிய கொடுப்பாங்களா? मन बुद्धि रूपी आत्मा कही जाती है। மனபுத்தி ரூபமான ஆத்மான்னு சொல்லப்படுகிறது। या पहले शरीर की सदगति करेगा? இல்லன்னா ஃபர்ஸ்ட் शरीरத்துக்கு சத்கதிய கொடுப்பாங்களா? पहले आत्मा की सदगति करते हैं। ஃபர்ஸ்ட் ஆத்மாக்கு சத்கதிய கொடுக்கறாங்க। आत्मा सोचने समझने मनन चिंतन मंथन करने योग्य बनती है। ஆத்மா யோசிக்கிற பிறகு விசார சாகர மந்தன பண்ற அந்த ஒரு தகுதி வருது, அந்த யோகியம் ஆகுது ஆத்மா। मनुष्य कलयुग के अंत में आकर के जानवर बुद्धि बन जाता है। மனிதன் கலியுகத்தினோட கடைசில வந்து விலங்கு புத்தி ஆயிடுறாங்க, राक्षस बन जाता है, ராட்சசன் ஆயிடுறான்। सोचता भी नहीं, யோசிக்கிறதையும் இல்ல। ये जघन्य काम करने का अंजाम क्या होगा? இந்த மிகப்பெரிய தவறு வேலைய செய்யறாங்க இல்லையா, இதுக்கான என்ன விளைவு ஏற்படுது? न सोचता है न समझता है, யோசிக்கிறதும் இல்ல, புரிஞ்சுக்கிறது கூடயும் இல்ல। उसको जानवर कहा जाता है। அதுக்கு அவங்களுக்கு என்னன்னு சொல்லப்படுகிறது? விலங்குன்னு சொல்லப்படுகிறது। बाप आकर के அப்பா வந்து पशुपति नाथ के रूप में பசுபதி நாத்தினோட ரூபத்துல उन पशुओं को அந்த விலங்குகளை ज्ञान की डोरी से नकेल डाल देता है। ஞானத்தினோட கயிறால அந்த மூக்குக்கு என்ன போட்டுடுறாங்கன்னு அந்த கயிறை போட்டுடுறாங்க, அதை கண்ட்ரோல் பண்றாங்க। और वो बाप के बंधन में आ जाती है। பிறகு அவங்க அப்பாவோட பந்தனத்துக்கு வந்துடுறாங்க। मन रूपी घोड़ा जो उछाल मारने वाला है, மனபுத்தி ரூபி அந்த ஒரு குதிரை என்ன அது ஜம்ப் பண்ணது இல்லையா, उस लगाम से कंट्रोल होने लगता है। அந்த கடிவாளத்தினால அது கண்ட்ரோல் ஆயிடுது। धीरे धीरे मन बुद्धि का सुधार होता है। மெதுவாக மனபுத்தியினோட சுதார் அதாவது மாற்றல் என்றது அதுல வரும்। तो आत्मा की सदगति होती है। அப்போ ஆத்மாக்கு சத்கதி என்றது கிடைக்கும்। आत्मा जब संपूर्ण एकाग्र बनती है, ஆத்மா எப்போ பரிபூர்ணமாக ஒரு நிலை ஆகுதோ तब शुरुआत होती है शरीर के 5 तत्वों की निरोगी बनने की। அப்போ ஆரம்பம் ஆகுது 5 தத்துவங்களினோட சரீரம் நிரோகி ஆகிறதுக்கு, அதாவது நோய் இல்லாத அந்த லெவலுக்கு இந்த சரீரம் வருது। तो आत्मा அப்போ ஆத்மா और शरीर रूपी नैया பிறகு சரீர ரூபமான இந்த படகு, दोनों का पार ले जाने वाला खिवैया, இந்த ரெண்ட கூடயும் கடந்து அழிச்சிட்டு போகக்கூடிய படகோட்டி वो बाप सदगुरु के रूप में आया हुआ है। அந்த அப்பா சத்குரு ரூபத்துல வந்திருக்காரு। हर बात बात में समझदारी सिखाता है। ஒவ்வொரு விஷயத்துல கூடயும் कोई बात में बेसमझी नहीं सिखाता। ஒவ்வொரு விஷயத்துல கூடயும் அறிவான விஷயத்த, அதாவது புத்திசாலியா இருக்கக்கூடிய பேச்சுகளை புரிய வைக்கிறாங்க। எந்த விஷயத்துல கூடயும் அது புத்தி இல்லாத வேலைகள் இல்ல। அது तो दुनिया के जो भी धर्म गुरु हैं,
உலகத்துல யாரெல்லாம் தர்ம குருக்கள் இருக்காங்க, बड़े बड़े धर्म गुरु, बड़े बड़े धर्म नेताएं, பெரிய பெரிய தர்ம குருகள், பெரிய பெரிய தர்ம நேதா, அப்படின்னா லீடர்ஸ், राज्य नेताएं, ராஜ்யத்தினோட அந்த கண்ட்ரோலர்ஸ், वो पहले पहले नहीं टकराते। அவங்க முதல் முதல் மோதுறது இல்ல. कौन पहले टकराते हैं? யாரு ஃபர்ஸ்ட் மோதுறாங்க? इब्राहिम बुद्ध क्राइस्ट गुरु नानक के फॉलोअर से टकराते हैं। இப்ராஹிம் புத்த கிரைஸ்ட் குரு நானக்கினோட ஃபாலோவர்ஸ் மோதுறாங்களா? ये ब्राह्मणों की दुनिया के जो ब्रह्मा कुमार कुमारी है वो टकराते हैं। இல்லன்னா பிராமணர்களினோட உலகத்தை யாரு பிரம்மா குமார் குமாரிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க மோதுறாங்களா? इसलिए मुरली में बोला है, அதனாலதான் முரளில சொல்லிருக்காங்க, सत्य जब निकलता है உண்மை எப்போ வெளிப்படுமோ तो झूठों को मिर्ची लगती है। அப்போ யாரு பொய்யானவங்களோ அவங்களுக்கு மிளகா போல அனுபவம் ஆகும். बात बात में झगड़े टंटे शुरू कर देते हैं। பேச்சு ஒவ்வொரு பேச்சுல கூடயும் சண்டை போடுறதுக்கு வருவாங்க. अभी बाप कहते हैं இப்போ அப்பா சொல்றாங்க, ये ज्ञान का रिवोल्यूशन இந்த ஞானத்தினோட புரட்சி सिर्फ ब्रह्मा कुमार कुमारियों तक ही सीमित नहीं रहेगा। வெறும் பிரம்மா குமார் குமாரிஸ் இருக்காங்க இல்லையா, அங்க வரைக்கும் அது மட்டும்தான் அது லிமிட்டாக இருக்காது, அந்த எல்லையில மற்றும் இருக்காது. ये तो छोटा सा रेवोल्यूशन देखने में आ रहा है। இது சின்ன புரட்சி தென்பட்டது. मुरली में बोलते हैं बड़ा भारी रिवोल्यूशन हो जाएगा। முரளில சொல்றாங்க மிக பெரிய புரட்சி ஆயிடும். हिंदू मुसलमान सिख ईसाई हिंदू मुस्लिम सिख ईसाई ना क्रिश्चियंस सब आपस में इन ज्ञान की बातों को लेकर के लड़ मरेंगे। எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்வாங்கன்னா இந்த ஞானத்தினோட பேச்சை எடுத்துக்கிட்டு சண்டை போட்டுக்குவாங்க. परंतु जिनके अंदर अज्ञान अंधकार छाया हुआ होगा, ஆனா யாருக்குள்ள அஞ்ஞானத்தினோட இருட்டு பரவிருக்கு, वो हार जाएंगे, அவங்க தோத்து போயிடுவாங்க, ठोकर खा जाएंगे। இடிச்சுக்குவாங்க. और जिनकी बुद्धि में பிறகு யாரோட புத்தியில सत्य ज्ञान बैठा हुआ होगा, உண்மையான ஞானம் உட்கார்ந்து இருக்குமோ, ज्ञान का सोजरा बैठा हुआ होगा, ஞானத்தினோட அந்த பிரகாசம் உட்கார்ந்து இருக்குமோ, ज्ञान सूर्य जिनकी बुद्धि में चमक रहा होगा, யாரோட புத்தியில ஞான சூரியன் அதாவது ஷைன் ஆயிட்டு இருப்பாங்க, वो विजय पा जाएंगे। அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும்னு சொல்லி சொல்றாங்க. வெற்றி அடைஞ்சிடுவாங்க அவங்க. क्योंकि भगवान आकर के बेसमझी का ज्ञान नहीं देते। ஏன்னா பகவான் வந்து புத்தி இல்லாத ஞானம் ஒண்ணு கொடுக்கறது இல்ல. वो तो आकर के तुम बच्चों को समझदार बनाते। அவங்க வந்து குழந்தைகளான உங்களை புத்திசாலியாக ஆக்குறாங்க. उन बच्चों को समझदार नहीं बनाते। அந்த குழந்தைகளை புத்திசாலியாக ஆக்குறது இல்ல. इनको யாரு सम्मुख नहीं पढ़ते, जो सन्मुख नहीं पढ़ते, யாரும் நேர்முகத்துல படிக்கிறது இல்லையோ அவங்கள टीचर के रूप में, बाप के रूप में, सतगुरु के रूप में, டீச்சரினோட ரூபத்துல, அப்பாவோட ரூபத்துல, சத்குருவினோட उस ரூபத்துல एक बाप को नहीं पहचानते, அந்த ஒரு அப்பாவை தெரிஞ்சுக்கிறது இல்ல, उनको समझदार नहीं बनाते, அவங்கள புத்திசாலியாக ஆக்குறது இல்ல. तुमको பிறகு உங்களை समझदार बनाते। புத்திசாலியாக ஆக்குறாங்க. सारे विश्व पर राज्य करने लायक முழு உலகத்து மேலேயே ராஜ்ய பண்றதுக்கான தகுதியை உடையவங்களாக तुम इतने समझदार बनते हो। நீங்க இந்த அளவுக்கு புத்திசாலியாக ஆகுறீங்க. कैसे? எப்படி? सारे विश्व पर कैसे राज्य करते हो? முழு உலகத்து மேல எப்படி ராஜ்யத்தை செய்றீங்க? योग। पहले
पहले तो है ज्ञान बल। பாபா சொல்றாங்க ஃபர்ஸ்டா இருக்குது ஞானத்தினோட சக்தி. तुम 4.5 लाख सितारे, நீங்க 4 லட்சம் நட்சத்திரங்கள், जिनमें 4.5 लाख सितारे रूपी आत्मा प्रवेश होकर के உங்களுக்குள்ள 4 லட்சம் ஆத்மா ரூபி நட்சத்திரங்கள் பிரவேசம் பண்ணி टोटल 9 लाख सितारे டோட்டல் 9 லட்சம் நட்சத்திரங்கள் सारी दुनिया में हर धर्म संप्रदाय में முழு உலகத்துல ஒவ்வொரு தர்ம சம்பிரதாயத்துல ज्ञान की चमक मारेगी। ஞானத்தினோட பிரகாசத்தை ஜொலிப்பீங்க. हर धर्म की आत्मा उस ज्ञान के सामने झुकेगी। ஒவ்வொரு தர்மத்தினோட ஆத்மா அந்த ஞானத்தினோட பிரகாசத்துக்கு முன்னாடி தலைய வணங்குவாங்க. इस तरह सारे विश्व पर राज्य करने लायक இப்படி நீங்க முழு உலகத்து மேலேயே ராஜ்ய பண்றதுக்காக தகுதியுடையவங்களாக तुमको समझदार बनाते। உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா புத்திசாலியாக ஆக்குறாங்க. ये कोई हिंसक लड़ाई नहीं सिखाते हैं। பாபா சொல்றாங்க இது இம்சை பண்ணக்கூடிய யுத்தம் ஒண்ணு கத்து கொடுக்கறது இல்ல. ये ज्ञान के तीर तलवारों की लड़ाई है। இது ஞானத்தினோட அந்த ஒரு அம்புகள் பிறகு வாளினோட யுத்தமா இருக்குது. ये स्टूडेंट लाइफ भी இந்த ஸ்டூடெண்ட் லைஃப் கூடயும் 5000 वर्ष में सिर्फ एक बार होती है। 5000 வருஷங்கள்லயும் எப்படின்னா ஒரு தடவை தான் கிடைக்குது, बार बार नहीं होती। அடிக்கடி இருக்கிறது இல்ல. जबकि भगवान आकर के पढ़ाते। எப்போன்னா பகவான் வந்து படிக்க வைக்கிறாங்க. कैसी स्टूडेंट लाइफ? எப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட் லைஃப் இருக்குது? ऐसी स्टूडेंट लाइफ அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட் லைஃப் இருக்குது जो ईश्वर के स्टूडेंट என்னன்னா ஈஸ்வரனோட ஸ்டூடெண்ட் सारी दुनिया में हर धर्म के ऊपर ज्ञान की चमक मारते हैं। முழு உலகத்துல ஒவ்வொரு தர்மத்தினோட ஆத்மாக்கள் மேல அதாவது ஜொலிப்பாங்க. जैसे आसमान के सितारे होते हैं, எப்படி ஆகாயத்துல நட்சத்திரங்கள் இருக்குமோ ஆகாயத்தினோட ज्ञान की நட்சத்திரங்கள் चमक मारते हैं। तुम बच्चे நீங்க குழந்தைகளான நீங்க ஞானத்தினோட பிரகாசத்தை ஜொலிப்பீங்க. वो स्थूल सितारे हैं आसमान के, அது ஸ்தூல நட்சத்திரங்களா இருக்குது ஆகாயத்துல இருக்கக்கூடியது. और तुम धरती के चैतन्य सितारे हो। பிறகு நீங்க பூமியில இருக்கக்கூடிய சைத்தன்ய நட்சத்திரங்கள் ஆயிருக்கீங்க. भगवान आकर के तुमको पढ़ा रहे हैं। பகவான் வந்து உங்களுக்கு படிக்க வச்சுட்டு இருக்காங்க. तुम्हारी बुद्धि में ये बात है कि भगवान हमको पढ़ाते। உங்களோட புத்தியில இந்த விஷயம் இருக்குது பகவான் நமக்கு படிக்க வச்சுட்டு இருக்காங்கன்னு. उनकी बुद्धि में ये बात नहीं है। அவங்களோட புத்தியில இந்த விஷயம் இல்ல. किनकी बुद्धि में? யாரோட புத்தியில? उन तथाकथित ब्राह्मणों की बुद्धि में ये बात नहीं है। அந்த பேருக்காக இருக்கக்கூடிய பிராமணர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களோட புத்தியில இந்த விஷயங்கள் இல்ல. कि भगवान हमको आकर प्रैक्टिकल में पढ़ाते। என்னென்ன பகவான் வந்து பிராக்டிகலி நமக்கு படிக்க वो क्या வைக்கிறாங்க. समझते? அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க? अभी कौन पढ़ाते हैं? இப்ப யாரு படிக்க வைக்கிறாங்க? उनकी बुद्धि में क्या है? அவங்களோட புத்தியில என்ன இருக்கு? दीदी दादी दादाएं हमको पढ़ाते। தீதி தாதி தாதாக்கள் நமக்கு படிக்க வைக்கிறாங்க. भगवान हमको नहीं पढ़ाते। பகவான் நமக்கு படிக்க வைக்கிறது இல்ல. मनुष्य गुरु हमको पढ़ाते। மனித குருக்கள் நமக்கு படிக்க வைக்கிறாங்க. जो अपने सारे दिन धंधे धोरी आदि में ही फंसे रहते। யாரு தன்னோட முழு நாள் தொழில் வியாபாரம் இதுலயே மாட்டிருப்பாங்க उनको कभी बुद्धि में ये आ नहीं सकता அவங்களோட புத்தியில எப்பவுமே இந்த விஷயம் வர முடியாது कि भगवान हमको पढ़ाते। பகவான் நமக்கு படிக்க வைப்பாங்க. कौन सा धंधा धोरी? எந்த தொழில்?
हैं? पढ़ाने वाले तो पैसे कमाने की धंधाधोरी में लगे रहते हैं। இப்போ யாரு படிக்க வைக்கிறாங்களோ அவங்க சம்பாதிக்கிற அந்த ஒரு தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருப்பாங்க. जैसे भक्ति मार्ग में कथावाचक ब्राह्मण होते हैं, எப்படி பக்தி மார்க்கத்துல இந்த கதையை படிக்கக்கூடிய பிராமணர்கள் இருப்பாங்க. तो कोई सच्ची कथा थोड़ी सुनाते हैं। அவங்க உண்மையான கதையை சொல்றாங்களா என்ன? जानते हैं அவங்களுக்கு தெரியும் कि हम सत्यनारायण की सच्ची कथा कह करके நாங்க சத்யநாராயணனோட உண்மையான கதைன்னு சொல்லி लोगों को सुनाते हैं, ஜனங்களுக்கு சொல்றோம். लेकिन सत्यनारायण की जीवन कहानी हम बिल्कुल नहीं जानते। ஆனா சத்யநாராயணனோட வாழ்க்கை வரலாறு நமக்கு தெரியவே தெரியாது. நமக்கு தெரியவே தெரியாது. ऐसे ही அதே மாதிரிதான் उन तथाकथित ब्राह्मणों की दुनिया में அந்த பேருக்காக இருக்கக்கூடிய பிராமணர்களினோட உலகத்துல भगवान की जीवन कहानी, एक अद्भुत जीवन कहानी की कथा कहानियां सुनाते हैं। பகவானோட ஸ்டோரி ஒரு அற்புதமான வாழ்க்கை வரலாறு என்ற கதையை சொல்றாங்க தான். लेकिन भगवान कौन है ஆனா பகவான் யாரா இருக்காங்க ये बिल्कुल नहीं जानते। இது தெரியவே தெரியாது. जैसे और धर्म पिताएं आए, गाल बजा के चले गए, எப்படி மத்த தர்ம பிதாக்கள் வந்தாங்க, வந்து அதாவது ஸ்பீச்ச கொடுத்துட்டு போயிட்டாங்க. दुनिया नीचे ही गिरती रहती है, உலகம் கீழே தான் விழுந்துட்டே போயிட்டு இருக்கு. वैसे ही उनका भगवान भी அதே மாதிரி அவங்களோட பகவான் கூடயும் क्या करके जाता है, என்ன பண்ணிட்டு போறாங்க, आता है, வராங்க, ज्ञान का गीत सुना के चला जाता है, ஞானத்தினோட பாட்டை சொல்லி வாசிச்சுட்டு போயிடுறாங்க. और ब्राह्मणों की दुनिया பிறகு பிராமணர்களோட உலகம் नीचे गिरती रहती है। இது கீழே விழுந்துட்டே தான் இருக்கும். अभी तो இப்போ तुम्हारी बुद्धि में अच्छी तरह बैठ गया, உங்களோட புத்தில நல்லபடியாக உட்கார்ந்துடுச்சு. क्या हमको भगवान पढ़ाते हैं? நமக்கு பகவான் படிக்க வைக்கிறாங்க. उनको तो अपना ही धंधा दौड़ी याद रहता है, அவங்களுக்கு தன்னோட தொழில் வியாபாரம் தான் ஞாபகம் இருக்கும். और तुमको பிறகு உங்களுக்கு तुम्हारे में भी உங்களுக்குள்ளேயும் बाप के सच्चे स्टूडेंट वो हैं அப்பாவோட உண்மையான ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னா बल कारखाने में काम करने जाते हैं, பாபா சொல்றாங்க, பலே இப்போ ஃபேக்டரியில வேலை பண்றதுக்காக போகிறீங்க, खेती करते हैं, வயல் வேலைய செய்றீங்க, पढ़ाई पढ़ने जाते हैं, படிப்பை படிக்கிறதுக்காக போகிறீங்க. लेकिन बुद्धि में क्या चलता है? ஆனா புத்தில என்ன நடக்குது? ज्ञान की बातें चलती है, ஞானத்தினோட பேச்சுகள் போகுது, सेवा की बातें चलती है, சேவையினோட பேச்சுகள் போகுது. संगठन को சங்கடனைய जो नई दुनिया का संगठन प्रत्यक्ष होने वाला है புது உலகத்தினோட சங்கடனை என்ன பிரத்யட்சமாக போகுதோ उसको मजबूत करने की बातें उठती है, அதனோட அத பவர்ஃபுல் ஆக்கிக்கிற விஷயங்கள் ஏற்படுது. संगठन बढ़ाने की बातें उठती हैं, சங்கடனைய அதிகம் செய்யறதுக்கான விஷயங்கள் ஏற்படுது. तो उन स्टूडेंट में அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல और तुम्हारे में பிறகு உங்களுக்குள்ள रात दिन का फर्क। பகலு இரவினோட வித்தியாசம் இருக்கு. तुम बच्चे जबकि जानते हो कि भगवान हमको पढ़ाते हैं, குழந்தைகளான உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும், பகவான் நமக்கு படிக்க வைக்கிறாங்க. तो फिर बच्चों को कितना हर्षित रहना चाहिए। அப்போ குழந்தைகளுக்கு எவ்வளவு புன்னக முகமோட இருக்கணும் चाहिए இருக்கணும். अर्थात அதாவது जितना हर्षित रहना चाहिए எந்த அளவுக்கு புன்னக முகமோட இருக்கணுமோ उतना हर्षित அந்த அளவுக்கு புன்னக முகமோட रहते नहीं है। இருக்கிறது இல்ல. और दुनिया में जो भी बच्चे हैं
மத்த உலகத்துல யாரெல்லாம் குழந்தைகள் இருக்காங்க वो सब हैं पाई पैसे वालों के बच्चे। அவங்க எல்லாருமே ஒரு பைசா ஒரு பைசாக்கு அதாவது அந்த தகுதி இருக்கக்கூடிய குழந்தைகள்। मिट्टी में मिल जाने वालों की औलाद है। மண்ணுல மண்ணாக ஆகக்கூடியவங்களோட குழந்தைகள், மண்ணோட மண்ணாகக்கூடியவங்களோட குழந்தைகள்। क्या என்ன किसकी औलाद है? அவங்க யாரோட குழந்தைகளா இருக்காங்க? उनकी औलाद है जो सब मिट्टी में मिल जाएंगे। அவங்களோட குழந்தைகளா இருக்காங்க யாரு எல்லாமே மண்ணுல கலந்து விடுவாங்க, கலந்து போயிடுவாங்க। यहाँ तो तुम बच्चों को बहुत खुशी होनी चाहिए। இங்க குழந்தைகளான உங்களுக்கு ரொம்ப खुशियागணும்। हम हैं हीरो पाठधारी के बच्चे। நாம ஹீரோ பாட்தாரிக்கு குழந்தைகளா இருக்கிறோம்। ज्ञान रत्नों से खेलने वाले बच्चे। ஞான ரத்னங்கள் மூலமாக விளையாடக்கூடிய குழந்தைகள்। अमरनाथ के अमर बच्चे। அமர்நாத்தினோட குழந்தைகள், அமர் குழந்தைகள்। कोई बच्चे तो बहुत हर्षित रहते। ஒரு சில குழந்தைகள் ரொம்ப புன்னக முகமோட இருப்பாங்க। कोई तो कहते हैं कि बाबा, ஒரு சில பேர் சொல்றாங்க பாபா हमारे मुख से तो मुरली ही नहीं चलती। நம்மளோட வாயால முரளியே வருதில்ல। हम तो किसी को ज्ञान भी नहीं सुना सकते। நாம யாருக்குமே ஞானத்தையும் சொல்ல முடியறதில்ல। इतना सुनते हैं, இந்த அளவுக்கு கேக்குறோம், बुद्धि में ठहरता नहीं। புத்தில நிலைக்கிறதில்ல। ये भी होता है। இதுவும் ஆகுது। क्यों होता है? ஏன் ஆகுது? ऐसा क्यों होता है? இப்படி ஏன் ஆகுது? इम्प्योरिटी। हाँ, யாரோ சொல்றாங்க இம்பியூரிட்டி, பாபா சொல்றாங்க ஆமா। बनी बनाई बन रही, உருவாகி உருவாக்கப்பட்டதா இருக்குது। अब कछु बननी ना है। இப்போ புதுசாக எதுவுமே உருவாக்க கூடியது இல்ல। 63 जन्मों में 63 ஜென்மங்கள்ல जिन आत्माओं ने जितना श्रेष्ठ संग किया है, எந்த ஆத்மாக்கள் எந்த அளவுக்கு உயர்ந்த அதாவது தொடர்புல வந்திருக்காங்க, சங்கத்தை பண்ணிருக்காங்க, उनको वैसी ही बुद्धि मिलती। அவங்களுக்கு அப்படிப்பட்ட புத்தி தான் கிடைக்குது। रामकृष्ण जैसी श्रेष्ठ आत्माओं का संग ही किया है। ராமகிருஷ்ண போல சிரேஷ்ட ஆத்மா, ராமகிருஷ்ணனோட சிரேஷ்ட ஆத்மா அதாவது அந்த சிரேஷ்ட ஆத்மாக்களோட சங்கம் பண்ணிருக்காங்கன்னா, அவங்களோட தொடர்புல தான் வந்திருக்காங்கன்னா, तो उनको वैसी बुद्धि मिलती है। அப்ப அவங்களுக்கு அப்படிப்பட்ட புத்தி கிடைக்குது। बाप कहते हैं, அப்பா சொல்றாங்க ये ज्ञान तो बहुत सहज है। இந்த ஞானம் ரொம்ப சகஜமானதா இருக்கு। ये मुरली कोई बहुत थोड़ी है। இந்த முரளி என்ன ரொம்ப இருக்கா என்ன? जैसे कि भक्ति मार्ग में साधु संत आदि के पास जाते हैं, எப்படி பக்தி மார்க்கத்துல சாது சந்த் கிட்ட எல்லாம் போகிறாங்க, तो कहेंगे कि हमको भगवान कैसे मिले। அப்ப சொல்வாங்க நமக்கு பகவான் எப்படி கிடைப்பாங்க। परंतु वो तो कुछ भी जानते नहीं। ஆனா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது। गुरु नानक के भक्त गुरु नानक के पास जावेंगे, குரு நானக்கினோட பக்தர்கள் குரு நானக் கிட்ட போகுவாங்க। तो गुरु नानक किस तरफ इशारा करेंगे? அப்போ குரு நானக் எந்த பக்கம் குறிப்பிட்டு சொல்வாங்க? उंगली से ऊपर इशारा करेंगे। விரலால மேல குறிப்பிட்டு சொல்வாங்க। उंगली से ऐसे इशारा करेंगे, இப்போ விரலால இப்படி குறிப்பிட்டு சொல்வாங்க, तो उस भगवान को याद करो। அந்த பகவானை நினைவு செய்யுங்க। बस அவ்வளவுதான்। तुमको ऐसे थोड़ा ही कहा जाता है। உங்களுக்கு அப்படி சொல்லுறது இல்ல। कैसे? எப்படி? कि ऊपर वाले भगवान को याद करो। மேலே இருக்கக்கூடிய பகவானை நினைவு செய்யுங்க। तुमको क्या कहा जाता है?
உங்களுக்கு என்னன்னு சொல்லப்படுகிறது? क्या हुआ? कि वो ऊपर वाला तो इस सृष्टि पर साकार में आया हुआ है। அந்த மேல இருக்கக்கூடியவங்க இந்த சிருஷ்டில சாகாரத்துல வந்திருக்காங்க. तो साकार में निराकार को याद करो। அதாவது பாபா சொல்றாங்க சாகாரத்துல நிராகாரன் நினைவு செய்யுங்க. जो उस साकार को नहीं पहचान पाते, யாரு அந்த சாகாரனை புரிஞ்சுக்க முடியறது இல்லையோ, तो साकार में निराकार को नहीं जान पाते, அந்த சாகாரத்துல நிராகாரனை தெரிஞ்சுக்க முடியறது இல்ல, वो फिर दूसरे धर्म में कन्वर्ट हो जाते। அவங்க பிறகு என்ன ஆகுறாங்கன்னா மத்த தர்மங்களுக்கு கன்வெர்ட் ஆயிடுறாங்க. बाप को नहीं पहचाना அப்பாவை தெரிஞ்சுக்கலன்னா तो 16 कला संपूर्ण आत्मा कैसे बनेगी? அப்போ 16 கல சம்பூர்ண இருக்கக்கூடிய ஆத்மா எப்படி ஆக முடியும்? बाप तो आते हैं नर से नारायण बनाने के लिए। அப்பா வருது நரசே நாராயண ஆக்குறதுக்காக. नर से नारायण इसी जन्म में बनता है। நரசே நாராயண் இந்த ஜென்மத்திலேயே ஆகுறாங்க. अगले जन्म की बात नहीं है। அடுத்த ஜென்மத்தினோட விஷயம் இல்ல. तुम सब हो नर से नारायण जैसे इसी जन्म में बनने वाले। நீங்க எல்லாருமே இந்த ஜென்மத்திலேயே நரசே நாராயண் ஆகக்கூடியவங்க இருக்கீங்க. नारायण अर्थात 16 कला संपूर्ण। நாராயண் அப்படின்னா 16 கல பரிபூர்ணமானவங்க. भक्ति मार्ग में मंदिरों में पूजा होती है। அவங்களோட பக்தி மார்க்கத்துல என்னன்னா கோயில்கள்ல அவங்களது பூஜை நடக்குது. नारायण के 2 ही रूप हैं। நாராயணனோட 2 ரூபங்கள் தான் இருக்குது. जिनकी भक्ति मार्ग में पूजा होती है। யாரோடது பக்தி மார்க்கத்துல பூஜை நடக்குது? जो भी बिरला मंदिर है, ஏதெல்லாம் பிர்லா மந்திர்கள் இருக்குது, கோயில்கள் இருக்கு, जे के मंदिर है या जो भी लक्ष्मी नारायण के मंदिर है, இல்லன்னா ஏதெல்லாம் லட்சுமி நாராயணனோட மந்திரங்கள் இருக்குது, उनमें 2 प्रकार की मूर्तियां हैं। அதுல 2 விதமான மூர்த்திகள் இருக்குது. एक नर से नारायण बनने वाले विष्णु की मूर्ति ஒன்னு நரசே நாராயண் ஆகக்கூடிய और एक விஷ்ணுவினோட மூர்த்தி, लक्ष्मी नारायण की मूर्ति। பிறகு இன்னொன்னு லட்சுமி நாராயணனோட மூர்த்தி. बाकी सतयुग में மற்றபடி சத்யுகத்துல और भी 7 नारायण होंगे, இன்னமும் 7 நாராயணர்கள் இருப்பாங்க. लेकिन उनकी कोई पूजा ஆனா அவங்களது பூஜை नहीं होती है, பூஜை ஒண்ணு ஆகுறது இல்ல. क्योंकि वे पूरे पवित्र नहीं बनते हैं। ஏன்னா அவங்க முழுமையாக பவித்திரமாக ஆகுறது இல்ல. बाप को पूरी रीति नहीं पहचानते, அப்பாவை முழுமையாக புரிஞ்சுக்கிறது இல்ல. इसलिए उनके जन्म भी कम हो जाते हैं, அதனால அவங்களுக்கு ஜென்மம் கூடயும் குறைஞ்சிடுது, उनकी कलाएं भी कम हो जाती हैं, அவங்களோட கலைகள் கூடயும் கம்மியாயிடுது, उनका सुख भी பிறகு அவங்களோட சுகமும் कम हो जाता है குறைஞ்சிடுது. और शास्त्रों में उनकी कोई शोहरत भी பிறகு சாஸ்திரத்துல அவங்களோட மகிமையும் कम हो जाती है। அதாவது கம்மியாயிடுது. तुम्हारा तो कितना बड़ा मर्तबा बनता है। அதாவது சாஸ்திரத்துல அவங்க ரொம்ப பிரசித்தம் கூடயும் ஆகிறது இல்ல. உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஸ்டேட்டஸ் கிடைக்குது, பதவி கிடைக்குது. तो कहेंगे ये ड्रामा ही ऐसा बना हुआ है। அப்ப சொல்லப்படுகிறது இந்த டிராமாவே இப்படிதான் உருவாகி இருக்குது. कैसा बना हुआ है? எப்படி உருவாகி இருக்கு? कि उनको कम प्राप्ति होती है और तुमको அவங்களுக்கு குறைஞ்ச பிராப்தி ஆகுது, பிறகு உங்களுக்கு जास्ती प्राप्ति होती है। அதிக பிராப்தி ஆகுது. तुमको भी इतनी प्राप्ति होती है, உங்களுக்கு கூட எந்த அளவுக்கு பிராப்தி ஆகுதுன்னா फिर तुम भी भूल जाते हो। உங்களுக்கு இவ்வளவு பிராப்தி ஆகுது, பிறகு நீங்க கூடயும் மறந்து போயிடுறீங்க. ऐसे नहीं அப்படி இல்ல, कि तुम्हारे में भी सब बाप और रचना को
உங்கள கூடயும் எல்லாம் அப்பா பிறகு படைப்பு जानने वाले बैठे हुए हैं। படைப்பு இருக்காங்க இல்லையா, அவங்கள தெரிஞ்சிருக்க கூடியவங்க உட்கார்ந்து இருக்கீங்க என்ற பேச்சு இல்ல. कई कई की तो चलन ऐसी है जो कि बात मत पूछो। ஒரு சில பேருது நடத்தை எப்படி இருக்குதுன்னா பேச்சே கேட்காதீங்க. वो नशा ही उड़ जाता है। அந்த போதையே ஏறி அதாவது பறந்து போயிடுது. जो होना चाहिए என்ன இருக்கணுமோ அது. अभी तुम बच्चों का पैर இப்போ குழந்தைகளான உங்களோட காலு पुरानी दुनिया में नहीं पड़ना चाहिए। பழைய உலகத்துல வீழக்கூடாது, வைக்க கூடாது. क्या देवता बन गए? என்ன தேவதைகள் ஆயிட்டீங்களா? देवताओं के लिए गाय है। தேவதைகளுக்காக மகிமை இருக்கு. ये देवताओं के पैर தேவதைகளோட காலு पुरानी दुनिया में नहीं पड़ते। பழைய உலகத்துல அவங்க வைக்கிறது இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. ये क्या बात कह दी? இது என்ன விஷயத்த சொல்லிட்டாங்க? पैर पुरानी दुनिया में न पड़ना காலு பழைய உலகத்துல வைக்காம இருக்கிறதுன்னா अर्थात ये बुद्ध रूपी पांव இந்த புத்தி ரூபமான காலு इस पुरानी पतित दुनिया में न जावे। இந்த பழைய பதித்த உலகத்துக்கு போக கூடாது. कहाँ है? எங்க இருக்கணும்? या तो नई दुनिया की प्लानिंग में बुद्धि लगी रहे, ஒன்னு புது உலகத்தினோட பிளானிங்ல புத்தி ஈடுபட்டு இருக்கணும். या तो बाबा के जो वर्षंस है இல்லன்னா பாபாவோட வருஷன்ஸ் என்ன இருக்கு, उन वर्षंस के मनन चिंतन मंथन में लगी रहे। அந்த வருஷன்ஸ் என்னோட விசார சாகர மந்தனத்துல ஈடுபட்டு இருக்கணும். या तो बाबा का ज्ञान दूसरों को सुनाने में लगी रहे, இல்லன்னா பாபாவினோட ஞானம் மத்தவங்களுக்கு சொல்லுறதுல ஈடுபட்டு இருக்கணும். या तो இல்லன்னா बीज रूप स्टेज பீஜரூபி ஸ்டேஜ், जो परमधामी स्टेज है, இது பரந்தாமி ஸ்டேஜ் இருக்கு. उस स्टेज में बिंदु की याद में அந்த ஸ்டேஜ்ல பிந்துவினோட நினைவுல, निराकारी स्टेज में நிராகாரி ஸ்டேஜ்ல आत्मा अपने शरीर में प्रकृति के बीच में टिकी रहे। ஆத்மா தன்னோட சரீரத்துல இரு புருவக்கு நடுவுல நிலைச்சிருக்கணும். तो कहेंगे அப்ப சொல்வாங்க कि पांव காலு पुरानी दुनिया में नहीं पड़ रहे हैं। பழைய உலகத்துல இல்ல, வைக்கல. तुम जानते हो உங்களுக்கு தெரியும் कि अब हमारा पांव இப்ப நம்மளோட காலு इस पुरानी दुनिया से இந்த பழைய உலகத்திலிருந்து उठ गया है। அது விட்டுட்டோம் நாம. அது ये दुनिया विषय सागर है। இந்த உலகம் விஷக்கடலா இருக்கு. विषय सागर से விஷக்கடல் இருந்து हमारा लंगर उठ गया है। நம்மளோட லங்கர் அது என்னன்னா அதுல இருந்து நம்ம எடுத்துட்டோம். अब हम क्षीर सागर में जाने वाले हैं। இப்ப நாம பாலு கடலுக்கு போகக்கூடியவங்க ஆயிருக்கோம். जाने वाले क्यों? போகக்கூடியவங்கன்னா ஏன் गए नहीं போகலையா? हैं? क्षीर सागर में जाने वाले हैं இப்போ பாலு கடலுக்கு போகக்கூடியவங்கன்னா माना विषय सागर में है, लेकिन लंगर அதாவது விஷக்கடல்ல இருக்கிறோம், ஆனா இந்த லங்கரு उठ गया है। அத நம்ம எடுத்துட்டோம். जहाज चल पड़ा है। அந்த கப்பல் போகிறதுக்காக ஆரம்பமாயிடுச்சு. विषय वैतरणी नदी कहो, விஷய வைத்தரணி நதின்னு சொல்லுங்க, विषय सागर कहो, விஷ கடல்னு சொல்லுங்க. यहाँ से बुद्धि योग இங்கிருந்து புத்தி யோகம், उठ गया है। இங்கிருந்து நம்மளோட புத்தியை எடுத்துட்டோம். अभी हम जा रहे हैं। இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம். बाप हमको कहाँ ले जाएंगे? அப்பா நம்மள எங்க அழிச்சிட்டு போகுவாங்க?
वो भी हमारी बुद्धि में। அதுவும் நம்மளோட புத்தில இருக்கு. पहले कहाँ ले जाएंगे? ஃபர்ஸ்ட் எங்க அழைச்சிட்டு போகுவாங்க? पहले शांति धाम ले जाएंगे। ஃபர்ஸ்ட் சாந்தி தாமத்துக்கு அழைச்சிட்டு போகுவாங்க. அதுக்கு பிறகு सुख धाम ले जाएंगे। சுகதாமத்துக்கு அழைச்சிட்டு போகுவாங்க. ओम இது விசிடி நம்பர் 533 533 பெரேசியா மத்திய பிரதேஷ். முரளி டேட்டு 17/5/67 17/5/67. கிளாரிஃபிகேஷன் டேட்டு 17/10/2006 17/10/2006. இந்த கிளாஸ் முடிஞ்சிடுச்சு. ஓம் சாந்தி.